பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவப்பம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு அருமையான வசனம். ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார். நாம் கர்த்தருக்குள்ளே நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்கும்போது ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளே தங்கிவிடுகிறார். அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். பாருங்க, நம்மளை என்னதுக்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார், முன் குறித்திருக்கிறார் என்று பார்த்தால், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவை போலவே நம்ம மாறணும். அதுதான் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அழைப்பு, ஒரு நோக்கம், பிதாவுடைய சித்தம். அவரை போல நம்மளை மாற்றுவதற்கு, தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை முன்னறிந்திருக்கிறார். அநேக சகோதரருக்குள்ளே அவர்தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு மூத்த சகோதரர், நமக்கு மூத்த சகோதரர். நாம் அப்பா பிதாவென்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய செல்ல பிள்ளையாய் இருந்தவர். அவர் இந்த வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்து 33.5 வருடங்கள் வாழ்ந்து மனுக்குல எல்லாருடைய மனுக்குலத்துக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, அப்போ அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்தார். நாம் அவருடைய வழியில் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி செல்வதற்கு நமக்கு ஒரு மாதிரியாக இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தார். அப்போ அவரை போலவே மாற வேண்டும். இந்த பூமியிலே மனுவரோடுத்து அவர் வாழ்ந்தபோது எப்படியெல்லாம் மனிதனுக்கு என்னென்னலாம் ஒரு சூழ்நிலைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், என்னென்னலாம் டெம்டேஷன் வருமோ எல்லாமே வந்திருக்கிறது. ஆனால் அது எல்லாத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெயித்தெழுந்தார். பாருங்க, அப்போ அவரை பின்பற்றி வர வேண்டும். அவரையே நாம் ரோல் மாடலாக வைக்க வேண்டும். அப்படி அவரை பின்பற்றி நாம் முழுமையாக செல்லும்போது, அர்ப்பணித்து செல்லும்போது நாம் அவரை போலவே மாற்றப்படுகிறோம். இதை தான் பிதா உங்களோடும் என்னோடும் எதிர்பார்க்கிறார். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தின் மூலம் நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு பிதா நம்மளை முன் குறித்திருக்கிறார். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க, பார்த்து கொண்டிருக்க உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார், என்னோடு தான் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார். நம்மளை முன் குறித்திருக்கிறார். எப்படி? இயேசு கிறிஸ்துவோட சாயலின்படி நாம் மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் இவ்வேளையில் இந்த சிந்தையோடு நாம் அர்ப்பணிப்போம். நம் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். நமக்கென்று ஒரு சுயமாக சிந்தனைகள், சுயமாக நாம் உலக காரியங்களில் ஈடுபட்டு, உலக கவலைகளில் ஈடுபட்டு அதையே சிந்தித்து கொண்டு நாம் ஒரு சிறிய வட்டத்துக்குள் இருக்கக்கூடாது. நாம் எதற்காக இந்த பூமியில் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எதற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறார்? அவர் நம்மளை தேடி வந்தாரே, நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறார்? அவருடைய சித்தம் என்ன? அவருடைய தீர்மானம் என்ன? அவருடைய அனாதி நோக்கம் என்ன என்பதை நாம் உணர்ந்து நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற வேண்டும் என்று தான் பிதா எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒன்றே ஒன்று, நாம் முழுமையாக ஆண்டவரில் நாம் அர்ப்பணிப்போம்.
ஆண்டவரே, இனி நான் அல்ல, எனக்குள் நீரே வாழ்கிறேன், எனக்குள் நீரே பிழைத்திருக்கிறேன். இப்போது நான் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஏசப்பா, எனக்கு எல்லாம் நீங்கள் தான். உம்மை நான் பின்பற்றி செல்லுகிற ஆண்டவரே, உம்முடைய அடிச்சுவடுகளின்படி நான் நடக்கிற ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று நான் முழுமையாக அர்ப்பணிக்கும்போது பிதா நம்மளை அந்த குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக தான் முன் குறித்திருக்கிறார். அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் நம்மளை முன் குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நாமும் அதுபோல அனுதினமும் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவகுமாரன் மனுஷகுமாரனாக இந்த பூமிக்கு வந்தாரே, இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறுவதற்கு அனுதினமும் நம்மளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அனுதினமும் நம்மளை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி வணைந்து அழகான ஒரு பாத்திரமாக, விரும்பத்தக்க பாத்திரமாக, விலையேறப்பட்ட பாத்திரமாக நம்மளை மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். நாம் வேளையில் ஒரு அர்ப்பணிப்போடு இந்த நாளில், புதிய நாளில் ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னவரே, அப்பா, உடைய பாதபடியில் உம்மை நோக்கி பார்க்க முடியாது நீர் கொடுத்த இந்த மேலான தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே. அப்பா, அந்த வேத வசனத்தின் மூலம் எங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பதற்காகவே அப்பா பிதாவே, நீர் எங்களை முன்குறித்திருக்கிறீர், அழைத்திருக்கிறீர். உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்கள் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும் ஐயா. நன்றி தகப்பனே. மண்டையில் எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஐயா. நீ அப்படியே ஆசீர்வதிக்க கிருபைக்கே ஸ்தோத்திரம். முக்கிய துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவரே, இந்த புதிய நாளில் ஆண்டவரே எனக்கு ஜீவன் தந்திர நன்றி அப்பா. இந்த 2025 வருடத்தின் ஜூலை மாதத்தின் 7ஆம் தேதியை காண கிருபை செய்திரே. நன்றி தகப்பனே. அப்பா ஆண்டவரே, அப்பா, இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்களுக்கு ஒவ்வொரு விரோதமாக செயல்படுகிற எல்லாம் சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கட்டிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர். நன்றி அப்பா. இந்த நாளில் சமாதானமாக எங்களை வழிநடத்துக்க நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக எழுப்புகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போக செய்வீராக. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.